4 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சியில் வளமான இலாக்காக்களை பெற்று தங்களை வளப்படுத்தி கொண்டவர்கள் திமுகவினர். அவர்கள் காங்கிரஸை பார்த்து ஆர்எஸ்எஸோட குரல் என்று சொல்வது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஜோக் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரத்தை நாங்கள் யாரோடையும் பங்கு போட்டுக்க மாட்டோம் தமிழ்நாட்டில், ஆனால் மத்தியில் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அதிகாரத்துக்காக பவருக்காக எதை வேணால் செய்யக்கூடிய திமுக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை, அதில் இருக்கக்கூடிய அரசியல் நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் அதை ஏதோ ஒரு பஞ்சமா பாதகமாக சித்தரிப்பதும், அது ஆர்எஸ்எஸின் குரல் என்பதும் அபத்தத்தின் உச்சம். 2026 ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அதுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோடு 21-26 இருந்த மோதல் போக்கை திமுக கண்டிப்பாக கடைப்பிடிக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணி வச்சு தானங்க ஓட்டு கேட்குறீங்க, தனியாக வாங்க ஓட்டு கேட்குறீங்க. அப்புறம் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீங்கள் மட்டும்தான் அனுபவிப்பீங்க. எந்த விதத்துங்க? பிஜேபி மாடல் தான் திமுக மாடல். எதிரிகளை துவம்சம் செய்வது, மீடியாவை காலை கீழே போட்டு மிதிக்கிறது, விமர்சனம் பண்ணுறவனை முத்திர குத்துறது. 4.5 ஆண்டுகள் பிஜேபியோடு நன்றாக பதவி சுகங்களை அனுபவித்த பொழுது ஆர்எஸ்எஸ் எங்கே இருந்தது? ஆர்எஸ்எஸ் அப்பொழுது எப்படி இருந்தது? குஜராத் இனப்படுகொலை என்பது பிஜேபியை, மோடியை, வாஜ்பாயை ஆதரித்து நாடாளுமன்றத்து உள்ளேயும் வெளியிலையும் முழங்கினது யாரு? இதற்கெல்லாம் திமுக பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. திமுக பிஜேபியில் கூட்டணியில் இருந்தோம், அன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருந்ததுன்னு சொல்லும்போது இல்லை அது குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்ததுன்னு நாடகம் ஆடும். ஆனால் குஜராத் இனப்படுகொலையின் போது மோடியை குஜராத் முதலமைச்சர் மோடியையும் பிரதமர் வாஜ்பாயும் ஆதரித்து நாடாளுமன்றத்தில் முழங்கியது திமுக. முரசொலிமாறன், இப்போ SS பழனிமாணிக்கம் போன்றவர்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் குரல் என்று சொல்வது அபத்தமானது. அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பது எப்படி ஆர்எஸ்எஸ் குரல் ஆகும்? அதிகாரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் ஆர்எஸ்எஸோட குரல். இன்னைக்கு பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என்று அவர்கள் சொல்வது நகைச்சுவையிலும் மிகச்சிறந்த நகைச்சுவை. இன்னைக்கு இதை விட மிகச்சிறந்த நகைச்சுவை எதுவும் இருக்க முடியாது. 99 பிஜேபியோட கொலாவும் போது மந்திரி சபையில் வளமான இலாக்காக்களை பெற்று நன்றாக வாழும்பொழுது ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று எழுதியவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. இன்றைக்கும் முரசொலி பக்கங்கள் அதற்கு சாட்சியம். உச்சகட்டத்தில் குஜராத் இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியவர்.